பொன், மணி, முத்து குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொன்னை உலையில் வைத்து உருக்கி தட்டி அணிகலனாகச் செய்வார்கள். சம்சார வெப்பத்தில் அடிபட்டு 50 வயதில் மனிதன் அணிகலனாக ஒளிரத் தொடங்குகிறான். வைரம் முதலான மணிகளை மாசகற்றி பட்டை தீட்டி ஒளிரச் செய்கின்றனர். மனிதன் 60வது வயதில் மணியாக மின்னுகிறான். 3வதான முத்தின் தனிச்சிறப்பு அதன் இயற்கை ஒளியே ஆகும். மற்ற ரத்தினங்களுக்கு பட்டை தீட்டி ஒளியேற்ற வேண்டும். முத்து இயற்கையில் ஒளி உடையது. அதனால் மற்ற இரண்டையும் விட உயர்ந்தது. விலை மதிப்பில் பொன்னையும் மணியையும் விட முத்து குறைவானதுதான், ஆனால் உயர்வானது. இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்து நீ என்று அப்பர் தேவாரம் 3ஐயும் மதிப்பீடு செய்கிறது. இந்த விளக்கத்தை கூறி 80வது ஆண்டில் மனிதன் இயற்கையாக பக்குவப்படுகிறான் என்றார். அதனால்தான் 80 வயதில் முத்து விழா எடுக்கிறோம் என்று தெளிவுபடுத்தியவர் வாரியார் சுவாமிகள்தான். முத்து விழாவிற்கு விளக்கம் கூறிய வித்தகரின் தந்தை